I am Praveen from Atram HR Solution, working as a head of payroll and admin department. I am here to tell about the Umang app and how to generate UAN from Umang app. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உமேங் ஆப் பற்றி பார்க்கலாம். உமேங் ஆப் வந்து நியர்லி 1000+ சர்வீசஸ் வந்து உமேங் ஆப்பில் இருக்குது. ஸோ அதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பிஎஃப் இபிஎஃப்ஓவில் இப்போது எம்ப்ளாயீஸ் வந்து எப்படி அதில் உமேங் ஆப் மூலயமா யூஏஎன் ஜென்ரேட் பண்ணுறது, யூஏஎன் வந்து ஆக்டிவேட் பண்ணுறது. ஸோ இந்த 2 ஸ்டெப்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உமேங் ஆப் வந்து போத் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இபிஎஃப்ஓ சர்வீஸ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பிறகு அதில் வந்து யூஏஎன் அலாட்மெண்ட் அண்ட் ஆக்டிவேஷன்ற காலம் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் நம்பர் அண்ட் ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர், ஸோ அதர் மொபைல் நம்பர்ஸ் போடக்கூடாது. உங்களோட ஆதார் நம்பரில் என்ன மொபைல் நம்பர் லிங்காக இருக்கோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஓடிபி சென்ட் பண்ணணும். ஸோ ஓடிபி சென்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸ் அத்தன்டிகேஷனுக்கான ஆப் டவுன்லோட் பண்ண சொல்லுவோம். தட் இஸ் ஆதார் ஃபேஸ் ஆர்டி ஆப். ஸோ அந்த ஆப்பும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களோட ஃபேஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணும். ஸோ இப்போது உங்கள் ஃபேஸ் ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிங்களா, அதை வச்சு சிஸ்டமே வந்து ஃபெச் பண்ணிடும் உங்களுக்கு ஆல்ரெடி யூஏஎன் இருக்கா இல்லை யூஏஎன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி யூஏஎன் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துடும், யூ ஹேவ் ஆல்ரெடி லிங்க் வித் த யூஏஎன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னா உங்களோட ஃபேஸ் அத்தென்டிகேஷனுக்கு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணும். ஸோ ஃபேஸ் அத்தென்டிகேஷன் ஆப்பில் வந்து உங்களோட ஃபேஸை ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களோட யூஏஎன் அதை ஆதாருக்கு வந்து ஒன்ஸ் யூஏஎன் நம்பர் ரிசீவ் ஆன பிறகு நெக்ஸ்ட்டு வந்து யூஏஎன் ஆக்டிவேஷன். ஸோ யூஏஎன் ஆக்டிவேஷன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் நீங்களே தான் க்ரியேட் பண்ணணும். ஆஸ் எ எம்ப்ளாயியாக நீங்கள் மறுபடியும் உள்ளே போயிட்டு யூஏஎன் ஆக்டிவேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே உங்களோட ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்து டிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஃபேஸ் அத்தன்டிகேஷனுக்கு ப்ராசஸ் ஆகும். ஸோ ஃபேஸ் அத்தன்டிகேஷன் முடிஞ்ச பிறகு உங்களோட யூஏஎனும் பாஸ்வேர்டும் வந்து ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே வந்து ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு எஸ்எம்எஸில் சென்ட் பண்ணிவிடுவாங்க.